இன்னைக்கு ஒரு முட்டை குழம்பு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டை குழம்பு பாத்தீங்கன்னா லைஃப்ல ரொம்ப பெரிய லெசனா கத்து கொடுத்துருச்சு. இந்த லெசனா உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும்னு தோணுச்சா, அதான் ஒரு வீடியோ வந்துட்டேன். இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு காலைல எந்த உடனே பாத்தீங்கன்னா சமைக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு வைக்கலாம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே பொருள்லாம் வெளியே போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே தக்காளி வாங்க போனா அந்த வழக்கமா வாங்க போற கடைக்கு போய் பார்த்தா நீங்க சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் தோணுச்சு. ஆனா நீங்க முட்டை குழம்பு தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு எண்ணம் இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த எண்ணம் பாத்தீங்கன்னா மறுபடியும் உள்ள வரைக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு கடையில போய் தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படியோ வாங்கிட்டு வந்து தக்காளி எல்லாம் கட் பண்ணலாம் நம்ம உட்காரலாம் பார்த்தா அப்போ போல ஒரு போன் கார். சரி ஓகேன்ட்டு அவனோட போன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்து காய்கறி எல்லாம் வெட்டி சமைச்சாச்சு. சமைச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் வச்சிருந்தேன். அந்த குழம்பு பாத்தீங்கன்னா நானா அது முட்டை குழம்பு தானே அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருந்துச்சு. சரி ஓகேன்னு டேஸ்ட் பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியல, டேஸ்டே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்தாரு ரூம்ல வந்துட்டு, உப்பே இல்லடா சுத்தமா உப்பு போடுறா அப்படின்னாரு. ஓகே அவர் சொன்னதை கேட்டு ப்ரிப்பேர் பண்ணி ரெடி சமைச்சு முடிச்சு சாப்பிடும் போது ஒரு ஃபீல் வச்சு பாருங்க, உண்மையாலுமே சாட்டிஸ்பேக்ஷன் லெவல் பீக்ல இருந்துச்சு. இதுல என்ன விஷயம் கத்துக்கிட்டேன்றத பாத்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு பாத்தீங்கன்னா இந்த முட்டை குழம்பு தான் வச்சா வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சு பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம லைஃப்லயே இருக்கும். இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் பாத்தீங்களா. அந்த ஒரு எண்ணத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும், அடுத்த கட்ட மூவ்லாம் அந்த எண்ணமே பாத்தீங்கன்னா உங்களை மூவ் பண்ண வைக்கும். ஏன்னா அந்த கடை கூடி இருந்தப்ப அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற சொன்ன மாதிரி அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் வேற ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோணும் போது அதுக்கப்புறம் இந்த பண்ணி ஆகணும் அப்போ மூலையும் தோணும் மாதிரி எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அந்த எண்ணத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் பண்றதுக்கு அந்த எண்ணமே பாத்தீங்கன்னா மூவ் பண்ணும். செகண்ட் விஷயம் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்றதை பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிறதுனா அப்போ நீங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய கனவு லட்சியங்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த விஷயம் எல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும். ஆனா அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டைமே எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாலும் அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகாம இந்த விஷயம் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் விஷயம் என்னன்றத பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் அடிச்சு பிடிச்சி ஒரு விஷயம் பண்ணாலும் அது கரெக்டா தப்பா அப்படிங்கறத, கரெக்டா தப்பா நல்லா இருக்கு நல்லா இல்லையா அப்படிங்கறத சொல்லணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் வேணும். எதுக்காண்டி அப்படி சொல்றதா பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த விஷயம் பண்ணது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல சஜஷன் கிடைக்கும். அதனால சொல்றேன், அந்த பர்சனை பாத்தீங்கன்னா கரெக்டான டைமிங்ல அந்த யூனிவர்ஸை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கறத ஒரு உண்மை. எனக்கு இதுல உப்பு இல்லடா அப்படிங்கிற சொன்னார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபைனலி பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது இருந்துச்சு பாருங்க ஒரு ஃபீல், உண்மையாலுமே சாப்பிடும் போது சாட்டிஸ்பேக்ஷன் லெவல் பீக்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபீல் வச்சு பாருங்க, நாம நினைச்ச சாப்பாட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டதுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னா, அப்ப நாம லைஃப்ல நினைக்கிற ஒரு விஷயத்த பண்ணி அந்த சீட்ல உட்காரும் போது வரும் பாருங்க ஒரு ஃபீல்.